இதுதான். இதெல்லாம் சும்மா கச்சேரிக்கு பாடுறதோ காசுக்கு பாடுறதோ இல்லை. ஆத்மாவின் அடித்தளத்தில் வருகின்ற வார்த்தைகள். அது ஆண்டவனுக்கு. நடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. இது ஜாமி அப்படி நடிக்கணும். நம்பினா நம்மளா போய்கிட்டே இருப்பேன். ஒரு அரசம்பதின்னு ஒன்று கட்டி வச்சிருக்கு. அங்கே கும்பாபிஷேக திருப்பணியெல்லாம் நடக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, நோட்டீஸ் அடிச்சுட்டு ஊர் போய் நீ கேட்கலன்னு, உனக்கு ஆள் நிறைய இருக்குது, பண்ணலாம் தருவாங்க. அது ஐயா மக்கள் அவங்க மனசில் தோணுச்சுன்னா அனுப்பி தருவாங்க. இதுக்கு அந்த நோட்டீஸ் அடிச்சுட்டு போகிறதுக்கு மனம் வர மாட்டேன். ஒரே ஒரு தடவை சொல்லக்கூடாது போட்டதை கடிச்சு திருவிழா நடத்துவாங்க. இன்றைக்கும் கேட்கணும், 1 கோடி ரூபா செலவாகும் கொடிமரம் வைக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம். என்ன செய்கிறது? எல்லாம் நல்ல பிள்ளைங்க தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் போகிறனே தவிர இறைவன் அவசியம் அந்த நம்பிக்கை யார்கிட்ட. உங்களெல்லாம் கோடி சொன்னாக்கா நீங்கள் அள்ளி போட்டு போறீங்க, அவ்வளோதானே. உங்கள் நிலைகள் உயர்கின்ற பொழுது எனது நிலை உயரும், அந்த நம்பிக்கை உண்டு. மக்கள் நல்லா இருந்தாங்க, நல்லா இருப்பேன். அப்போ உங்களுக்கு மனசில் ஒரு அன்னைக்கு அவன் சொன்னான்டா, ஆமாம் 10ல் 1 இறைவனுக்கு கொடுங்கள். அவங்க சொல்றல உங்களுக்கு 10 ரூபா வருமானம் இருந்தால் 1 ரூபா அன்னைக்கு அம்மைக்கு அப்படின்னு ஒதுக்கிறோம். தெய்வீகத்துக்கு, தர்மத்துக்கு பாருங்க. உங்க வாழ்க்கை சுபிட்சமடையும். நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்கும். அதால தர்மம் செய்து தழைப்பீர்கள் என் மக்களை. அந்த நம்பிக்கையில தான் ஆண்டவன் ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஐயா முடியா